पापा को गई lesson introduction. को गई ना தொலைஞ்சு போயிட்டாங்கன்னு அர்த்தம். बिजली का खंबा, electrical post, tree, letter box, crow, नाचने वाली dancing poster, ஒரு கேர்ள், ஒரு ஹியூமன், ஒரு மேன், இவ்வளோ பேரும் வந்து இதில் நடிக்கிற மாதிரி இந்த லெசன் வந்து இருக்குது. ஒரு ஸ்டேஜ் ட்ராமாவை பற்றி எழுதியிருக்காங்க. இதில் உள்ள பாத்திரனா கேரக்டர்ஸ், இதில் என்னென்ன கேரக்டர்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. எங்கே இது நடக்குது அப்படின்னா, ஒரு பக்கத்தில் உள்ள இடத்துல, ஒரு ரோடு மாதிரி இருக்கிற இடத்துல வந்து நடக்குது. ஃபஸ்ட்டு யார் பேசுகிறா அப்படின்னா கம்பானா எலக்ட்ரிக் போஸ்ட்டும் பேடும் பேசிக்கிறாங்க. என்னென்னா இங்கே வந்து ரொம்ப நைட் ஆகிடுச்சி, டே டைம் வந்து நமக்கு எப்படியோ போயிடுது, ஆனால் நைட்டு வந்து நமக்கு ரொம்ப போரிங்காக இருக்குது, யாருமே இல்லை, வர்றதில்ல போகிறதில்ல அப்படி சொல்லுது. அதே மாதிரி கம்பா அதுக்கு என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு ரெய்னி டே, அந்த டைமில் வந்து நல்லா இருக்கும்னு தோணுது அப்படின்னு கம்பா சொல்லுது. அந்த டைமில் தான் வந்து ஒரு நாள் ரொம்ப மழை காற்று எல்லாம் வரும்போது நமக்கு வந்து கஷ்டமாக இருக்கும் மழையில் நிற்கிறதுக்கு. ஒரு நாள் வந்து ஒரு தண்டர் ஸ்ட்ராம் வந்தது, உனக்கு ஞாபகம் இருக்கா? எவ்வளோ பெரிய இது வந்து தண்டர் வந்து இங்கே விழுந்தது, அப்படியே என் ட்ரீ மேலே எனக்கு பக்கத்தில் வந்தோடனே எனக்கு ரொம்ப பயமாக இருந்தது. அந்த ஷிவரிங் வந்து இன்னமும் அதை நினச்சா எனக்கு நல்ல ஞாபகத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லுது. கம்பா வந்து சொல்லுது அதுக்கு ஆன்சர். பேட் அப்படி சொன்னதுக்கு கம்பா என்ன சொல்லுதுன்னா, என்னோடய தபியத், என்னோடய ஹெல்த் வந்து நல்லா இருக்குது, ஏன்னா நான் வந்து இந்த அயன் இதனால நான் என்னோடய இது அந்த ஸ்டிக் இருக்கனால என்னோடய ஹெல்த் வந்து நல்லா இருக்குது, அதனால் இன்னமும் நான் வந்து இது விண்டு வந்தாலும் சரி, ரெயின் வந்தாலும் சரி, எல்லா வெதருக்கும் நான் வந்து இன்னமும் நின்றுட்டே இருக்கேன், எனக்கு ஒன்றும் ஆகிறதில்ல அப்படின்னு சொல்லுது. பெய்டு வந்து சொல்லுது, எலக்ட்ரிக் போஸ்ட் இது மாதிரி நீ நின்றுட்டுருக்க வந்து எல்லாருக்கும் வந்து லைட்னிங் கொடுத்துட்ருக்க நீ, ஆனால் எனக்கு வந்து என்னென்னா லீஃப் வந்து எனக்கு வந்து ஒரு கோட் மாதிரி இருக்குது, அதனால் எனக்கு வந்து அத்தனை கஷ்டம் வர்றதில்ல, எந்த வெதர் மாறினாலும் எனக்கு ஒன்றும் ஆகிறதில்ல, நானும் வந்து சமாளிச்சுக்கிறேன், எனக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லுது. ஃபஸ்ட்லலாம் இங்கே எப்படி இருந்தது தெரியுமா? இங்கே ஒன்றுமே இந்த பில்டிங்லாம் இருக்காது, நான் மட்டும்தான் இருந்தேன், நான் இங்கே தான் பிறந்ததே, நான் இங்கே தான், ட்ரீ சொல்லுது, இங்கே தான் நான் பிறந்தேன், இப்போ யாருமே பேசக்கூட இருக்க மாட்டாங்க, உன்னையும் கொண்டு வந்து அவங்க இங்கே வச்ச உடனே லைட் போஸ்ட்டாக நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன், அட்லீஸ்ட் உன் கூடயாவது பேசலான்னு. ஆனால் நீ அந்த வந்த புதுசில் நீ என் கூட பேசக்கூட மாட்டேன், நானும் சரி அப்படின்னு விட்டுடுவேன், பேச மாட்டேன், அதுக்கப்புறம் பேச ட்ரை பண்ணலை நீ பேசாததுனால. ஒரு சைக்ளோன் வந்தது, அந்த டைமில் தான் நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட் ஆனோம் அப்படின்னு 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. இன்றைக்கி ரொம்ப காற்றடிக்குது அப்படின்னு சொல்லுது பெய்டு. அப்போ கவ்வா வந்து போஸ்டர் லெட்டர் பாக்ஸ் இருக்கும் இல்லையா, அது வந்து கொஞ்சம் மூவ் பண்ணி ஏதோ சவுண்டு கொடுக்கு. அப்போ க்ரோ வந்து சொல்லுது, யார் என்னோடய தூக்கத்தை கலைக்கிறது இந்த நேரத்தில், தூங்க விடாமல் அப்படின்னு சொல்லுது. அப்போ லெட்டர் பாக்ஸ் சொல்லுது, நீ வந்து கான்னு கத்துற மாதிரியே நான் கத்துறேன், நான் பாட்டுக்கு ஏதோ பாட்டு பாடுறேன் அப்படின்னு ஏதோ அது இதுவாக சொல்லுது. அப்போ வந்து லெட்டர் பாக்ஸ் வந்து அதோட இதில் இருந்து எடுத்து ஒரு லெட்டரை படிப்போம் இன்றைக்கி, அப்படியாவது டைம் பாஸ் பண்ணுவோன்னு லெட்டரை எடுக்கும்போது என்னென்னா, அதில் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டோட அப்பாவுக்கு வந்து ஹெட் மாஸ்டர் வந்து லெட்டர் எழுதியிருக்காங்க, உங்கள் பையன் வந்து படிப்பில் கவனமே வைக்க மாட்டேங்கிறான், சரியாக படிக்கிறதில்ல, விளையாடிட்டு இருக்கான், நீங்கள் வந்து அவனை பாருங்கள், என்னையும் மீட் பண்ணுங்கள், நம்ம என்னென்னு டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு. அதை பார்த்துட்டு இந்த லெட்டர் பாக்ஸ் வந்து பசங்க விளையாட தான் செய்வாங்க. அப்போ வந்து டீச்சர்ஸ் எதுக்கு வந்து படிக்க வைக்காமல் பைசா வந்து ஃப்ரீயாக ஒன்றும் வர்றதில்லை, பேரண்ட்ஸ் வந்து அனுப்புகிறாங்க, பசங்க வந்து படிக்கணும் அப்படின்னு சொல்லி, அது வந்து அப்பா வந்ததுக்கப்புறம் வந்து ஆஃபீஸ்லேருந்து அவங்க கொண்டு வராங்க பைசாவை, அதை வந்து ஃப்ரீயாக ஒன்றும் வர்றதில்லை அப்படின்னு இப்போது லெட்டர் பாக்ஸ் வந்து அதுவே பேசிக்குது. நான் வந்து ஹெட் மாஸ்டராக இருந்திருக்கணும், அந்த பையனுக்கு வந்து நல்ல முறையில் சொல்லி கொடுத்துருப்பேன், நான் படிக்க வைப்பேன், நல்ல அட்வைஸ் பண்ணுவேன் அப்படின்னு அது சொல்லிக்குது. அப்போ கம்பா வந்து கேட்குது, நீ வந்து யாரோட லெட்டர் இப்படி திருட்டி டெய்லி படிக்கிற எல்லாரோட லெட்டரையும் அப்படின்னு. அதுக்கு லெட்டர் பாக்ஸ் சொல்லுது, நான் வந்து யாரோட இதையும் திருடி ஒன்றும் படிக்கலை,
எனக்கு வந்து தெரியும், என்கிட்ட இருக்கிறத நான் எடுத்து பார்த்துட்டு யாருக்கு போய் சேரணுமோ அவங்களுக்கு வந்து கொடுத்துருவேன். அப்படி ஒன்றும் நான் வந்து இது பண்ண மாட்டேன், தப்பாக ஒன்றும் நான் யூஸ் பண்ணல அப்படின்னு சொல்லுது. அது மாதிரி லெட்டர் பாக்ஸ் சொல்லுது, நான் மட்டும் இங்கேயே இருந்து டெய்லி இதே இடத்துல உட்காந்துட்டு எனக்கு போரிங்காக இருக்குது. ஆனால் அந்த போஸ்ட் மாஸ்டர் வந்து லெட்டர்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு அர்ஜென்ட் ஃபாஸ்ட்டாக போயிடுறாரு இங்கேருந்து. ஏன்னா நான் ஏன் இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி எனக்கு நானே ஒரு நல்ல ஃபீலிங் இல்லை அப்படின்னு லெட்டர் பாக்ஸ் வந்து சொல்லுது. அதே மாதிரி ட்ரீயும் சொல்லுது, நீ வந்து அது வந்து அவங்களோட ப்ரைவேட்டாக இருக்கும், லெட்டர்ஸ் எல்லாம் நீ வந்து படிக்கக்கூடாது, அது தப்பு அப்படின்னு சொல்லுது. நான் லெட்டர் பாக்ஸ் சொல்லுது, நான் வந்து யாரோடதையும் என்ன பண்ணல, சீக்ரெட்டையும் இது பண்ணலை, நான் என்னோட டைம் பாஸ்க்காக நான் சும்மா எடுத்து வாசிக்கிறேன் அப்படின்னு. அந்த டைமில் பேடி சொல்லுது, சுஷு சத்தம் போடாதீங்க, யாரோ வராங்க, வர சத்தம் கேட்குது அப்படின்னு. அப்போ ஒரு மேன் வந்து வரான், அவனோட ஷோல்டரில் வந்து ஒரு கேர்ள் இருக்கா, சின்ன குழந்தை இருக்குது. அவன் வந்து எங்கேருந்தோ திருடி கொண்டு வந்திருக்கான். அப்போ அவனே பேசிக்கிறான், எனக்கு வந்து ரொம்ப பசிக்குது, டே டைம்லலாம் என்னால் சாப்பாடு கிடைக்கல, இந்த குழந்தைய வந்து நான் அங்கேருந்து தூக்கிட்டு வந்திருக்கேன், குழந்தைக்கு வந்து இது பண்ணியிருக்கேன், மயக்காடைய வச்சுருக்கேன், அதனால் இந்த குழந்தைய இந்த இடத்துல ட்ரீ கிட்ட வச்சுட்டு அவனோட கோட்டையும் கழட்டி அது மேலே அந்த குழந்தைய மூடி விட்டுட்டு, யாரும் இங்கே வர மாதிரி தெரியல, அதனால் அதுக்குள்ளே குழந்தை இங்கே இருக்கட்டும், நான் போய் சாப்பிட்டுட்டு வரேன் அப்படின்னு வச்சுட்டு போகிறான். அப்போ வந்து கம்பா வந்து கேட்குது பேடு கிட்ட, எலக்ட்ரிக் போஸ்ட் வந்து பேடை கூப்பிடுது, என்னது அவன் ஏதோ கொண்டு வந்து இங்கே வச்சான், என்னது என்ன ஆச்சு அப்படின்னு, ஏதோ தப்பாக தெரியுது, குழந்தைய வந்து இவன் கொண்டு வந்து வச்சுருக்கான். அப்போ லெட்டர் பாக்ஸ் எல்லாமே பேசிக்கிறாங்க, ஆமாம் இவன் எங்கேருந்தோ தூக்கிட்டு வந்து இங்கே வச்சுட்டு போயிருக்கான், சாப்பிட போயிருக்கான், குழந்தை முழிச்சிருக்கா, இல்லை தூங்குது, இவன் ரொம்ப மோசமான மனுஷனாக இருக்கானே, எப்படி இந்த குழந்தைய வந்து அவங்ககிட்டருந்து காப்பாற்றுறது அப்படின்னு. அப்போ க்ரோவை வந்து பேடு எழுந்துரு அப்படின்னு. அப்போ க்ரோ வந்து கேட்குது, என்னாச்சு, டே ஆகிட்டா அதுக்குள்ளே நீ எழுப்புறியே அப்படின்னு கேட்கு. இல்லைங்க, இந்த மாதிரி ஒரு ஆள் கொண்டு வந்துட்டான்னு எதுவும் சொல்லும்போது அது கவ்வா வந்து சொல்லுது, வெயிட் பண்ணி நான் இப்போ வந்துடுறேன் அப்படின்னு. அப்புறம் கவ்வா கொஞ்ச நேரம் கழிச்சு வருது. வந்த உடனே என்ன சொன்னேன் என்னன்னு கேட்குது. அப்போது கம்பா பேடு லெட்டர் பாக்ஸ் எல்லோரும் சேர்ந்து பேசுகிறாங்க, இந்த மாதிரி இவன் வந்து கொண்டு வந்து வச்சுட்டு போயிருக்கான், நம்ம வந்து இந்த குழந்தைய வந்து இந்த ஆள்கிட்டேருந்து காப்பாற்றணும் அப்படின்னு பேசிகிட்ருக்காங்க. அவன் வர்றதுக்குள்ளே என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது கவ்வாவும் சொல்லுது, இப்போல்லாம் நிறைய இடத்துல நானும் பார்க்குறேன், இந்த மாதிரி கிட்ஸை தூக்கிட்டு வந்துடுறாங்க பேரண்ட்ஸ் கிட்டேருந்து, ஆனால் இது மாதிரி நம்ம நடக்க விடக்கூடாது, இந்த குழந்தைய எப்படியாவது நம்ம எல்லோரும் சேர்ந்து காப்பாற்றிடணும், அந்த பேட்மேன் வர்றதுக்குள்ளே நம்ம எதாவது பண்ணணும்னு யோசிச்சுட்டே இருக்காங்க. கவ்வா வந்து சொல்லுது, என்ன லெட்டர் பாக்ஸுக்கிட்ட கேட்குது, உனக்கு ஏதாவது ஐடியா தோணுதா அப்படின்னு. கம்பா வந்து சொல்லுது, ஏஹாசே முஜேபி சின்ன சின்ன பசங்களை வந்து கூட்டிகிட்டு வந்துட்டு என்ன இது மாதிரி பண்ணுறது தப்பு. இப்போ லெட்டர் பாக்ஸ் வந்து என்ன சொல்லுதுன்னா, அந்த காஃபி சமைச்சதா இருந்தாகும், அதனால் எல்லோரும் சேர்ந்து என்ன பண்ணுறதுன்னு பிளான் பண்ணுறாங்க. பேசிகிட்டு இருக்கும்போது அந்த குழந்தைக்கு வந்து முழிச்சு வந்துடுது. முழிச்சு அந்த குழந்தை வந்து என்ன ஆச்சு, நான் எங்கே இருக்கேன், எனக்கு என்ன ட்ரீமா, யாரோ பேசுகிற மாதிரிலாம் கேட்டுது, என்னது யாருன்னு கேட்குது. அப்போ எல்லோரும் அமைதியாகிடுது. இந்த மற்ற பெய்டு கவ்வா லெட்டர் பாக்ஸ் எல்லாருமே இது பண்ணோன்னே அந்த கேர்ள் வந்து சத்தமாக கேட்குறா, யார் பேசுனதுன்னு சொல்லுங்கள், எனக்கு பயமாக இருக்குன்னு அவள் கொஞ்சம் அழ ஆரம்பிக்கிறா. அப்போ லெட்டர் பாக்ஸ் வந்து என்னால் இதுக்கு மேலே அமைதியாக இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைகிட்ட போய் பேசுது, நான் தான் லெட்டர் பாக்ஸு போஸ்ட் பாக்ஸு, நான் தான் வந்து பேசினேன், நீ வந்து பயப்படாத, என்ன ஆச்சு உனக்கு, ஏன் வந்து இந்த மாதிரி இங்கே எப்படி வந்த அப்படின்னு. அப்போ அது இந்த குழந்தைக்கும் தெரியல, நான் இப்படி எங்கே வந்தேன், என்ன ஆச்சு அப்படின்னு குழந்தையும் கேட்குது. நீ எப்படி பேசுகிற அப்படின்னு குழந்தைக்கு ஆச்சரியமாகிடுது. ஆமாம் நான் பேசுவேன், ஆனால் டே டைமில் பேச மாட்டோம், ஹியூமன்ஸ்லாம் இருக்கும்போது நான் வந்து பேச மாட்டேன், நான் நடக்கவும் செய்வேன், பாட்டு பாடுவேன் அப்படின்னு சொல்லுது. பாட்டு பாடி காமிச்சோன்னா குழந்தையும் ரொம்ப ஹாப்பியாகிடுது, நீ ரொம்ப நல்ல லெட்டர் பாக்ஸாக இருக்கிற, நீ வந்து ஹாப்பியாக என்ன வச்சுருக்க அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்காங்க.
அப்போ உங்கள் வீடு எங்கே இருக்குது அப்படின்னு லெட்டர் பாக்ஸ் கேட்குது. எங்கள் வீடு வந்து அந்த ரோடு மேலே, அந்த ரோடு கிட்டே இருக்குது. அந்த ரோடு என்னதுன்னா ரொம்ப பிஸியான ரோடு, எல்லோரும் வந்துட்டு போயிட்டு இருப்பாங்க, நிறைய வெஹிக்கிள்ஸ்லாம் போகும், அங்கே தான் இருக்குது எங்கள் ரோடு, எங்கள் வீடு அந்த ரோடு பக்கத்தில் எங்கள் வீடுன்னு சொல்லுது. கரெக்டாக சொல்ல தெரியல. அட்ரஸ் என்னென்னா என்னோடய வீடு தான் அது, அட்ரஸ் இல்லை அப்படின்னு, அட்ரஸ்ன்னு சொல்ல தெரியல குழந்தைக்கு. அப்போ வந்து இப்படி உனக்கு பேர், ரோடு பேர் எதுவுமே தெரியல, அது லெட்டர் பாக்ஸ் கேட்டு பார்க்குது. அப்போ பேடு, கம்பா, கவ்வா இதெல்லாம் வந்து ரொம்ப அமைதியாக இருக்காங்க, ரொம்ப பெருமூச்சு விடுறாங்க. என்ன இந்த குழந்தைக்கு அட்ரஸும் தெரியல, எப்படி வந்து இவங்கிட்ட இருந்து காப்பாற்றுறது அப்படின்னு பேசும்போது லெட்டர் பாக்ஸ் வந்து அதுக்கிட்ட இருந்து ஒரு லெட்டரை எடுத்து காமிக்கி, பாரு இதில் வந்து இந்த என்வலப்பில் வந்து அட்ரஸ் எழுதியிருக்காங்க பாரு, இதே மாதிரி உனக்கு அட்ரஸ் ஏதாவது இருக்கும்ல நீ சொல்லு அப்படின்னு. அப்போ கம்பா வந்து ரொம்ப இதுவாக எனக்கு தெரியாதுன்னு அந்த கேர்ள் சொல்லும்போது ரொம்ப நல்லது அப்படின்னு கம்பா சொல்லிடுது. வாய் விட்டு சொன்ன உடனே கேர்ள் வந்து கேட்குறா, யார் பேசுனது, யாரோ பேசுனாங்க யார் அப்படின்னு கேட்கும்போது அந்த குழந்தைக்கு தெரிஞ்சிருது எல்லாருமே பேசுகிறாங்க, இந்த ட்ரீ, க்ரோ எல்லாமே பேசுவோம் அப்படின்னு. அப்போ எல்லாரோடையும் சேர்ந்து அந்த குழந்தையும் ரொம்ப ஹாப்பியாக, போஸ்டரில் உள்ள லேடி எல்லாருமே வந்து டான்ஸ் ஆடுறாங்க. அந்த குழந்தை கூட எல்லோரும் ஹாப்பியாக டான்ஸ்லாம் பார்த்து நல்லா ஆடுற அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து க்ரோ எல்லாமே பேசுது, மெதுவாக அவங்களுக்குள்ளேயே பேசிக்கிறாங்க. அந்த பேட்மேன் வந்துடுவான், வர்றதுக்குள்ளே அந்த குழந்தைய வந்து நம்ம காப்பாற்றணும் அப்படின்னு. அப்போ அந்த கேர்ள் கேட்குறா, என்ன பேசிக்கிறீங்க எனக்கு தெரியாமல், என்னது அப்படின்னு. அதுக்குள்ளே அந்த மேனும் வந்துடுறான். வந்தவுடனே அவனை மறைக்கிறதுக்காக இந்த க்ரோ எல்லாமே வந்து இது பண்ணுது. ஆனாலும் அவன் வந்து துரத்திட்டே வரான் அந்த சைல்டை. அது ஒருத்தருக்கு பின்னாடியாக போய் ஹைட் பண்ணிக்குது அந்த குழந்தை. அப்போ எல்லோரும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, பூத்துன்னு சவுண்டு கொடுத்த உடனே அவன் வந்து பயந்துடுறான். பூத்துனா வந்து கோஸ்ட்டுன்னு அர்த்தம். கோஸ்ட்டுன்னு சொன்ன உடனே அவன் வந்து பயந்து ஓடி போயிடுறான். அதுக்கப்புறம் பார்த்தா அந்த கேர்ளை காணும். அப்போ ட்ரீ கேட்குது, கேர்ள் எங்கே ஒருத்தராக கேட்குறாங்க. பார்த்தா அது வந்து இந்த ட்ரீக்கு பின்னாடி அந்த டான்ஸிங் போஸ்டரில் உள்ள லேடியோட சேர்ந்து ஒளிஞ்சிருக்கு. அப்புறம் நான் இங்கே தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி வெளியில் வரா அந்த கேர்ள். அதுக்கப்புறம் எல்லோரும் ரொம்ப ஹாப்பி ஆகிடுறாங்க. நீ வந்து அவன் கூட போகலை, உங்களை வந்து நாங்கள் காப்பாற்றிட்டோம் அப்படின்னு சொல்லி எல்லோரும் சந்தோஷமாக இருக்காங்க. அப்படி பேசிகிட்டே இருக்கும்போதே அந்த கேர்ளுக்கு திருப்பி தூக்கம் வந்துடுது. அவள் வந்து அப்படியே தூங்கிடுறா. நான் அவங்க கூட விளையாடணும், என்னை எழுப்புங்க, கொஞ்ச நேரம் நான் தூங்குறேன் அப்படின்னு சொல்லிகிட்டே தூங்கிடுறா. எல்லோரும் அந்த கேர்ளை வந்து தூங்க வைக்கிறாங்க. பார்த்துக்கணும். அப்போ காலையில் மார்னிங் ஆகிடும், என்ன பண்ணலாம் அந்த குழந்தைய அப்படின்னு. அப்போ க்ரோ தான் வந்து ஒரு ஐடியா கொடுக்குது. என்னென்னா, நீ வந்து அந்த ட்ரீக்கு பக்கத்தில் அந்த ஷேடில் அந்த கேர்ள் தூங்கட்டும் காலையில் வரைக்கும். அந்த போஸ்ட்டு இருக்குல்ல, கம்பா, பிஜ்லிக்கா கம்பா வந்து நீ லேசாக சரிஞ்ச மாதிரி, ட்ரீ மேலே சரிஞ்ச மாதிரி இருந்தேன்னா போலீஸ் வந்து ஏதோ ஆக்சிடெண்ட் ஆகிருக்குன்னு பார்க்க வருவாங்க. அந்த டைமில் நம்ம அந்த கேர்ளை பார்ப்பாங்க, போலீஸ்க்கும் எல்லா அட்ரஸும் தெரியும், போலீஸ் இந்த கேர்ளை கொண்டு போய் அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட சேர்த்துருவாங்க அப்படின்னு க்ரோ ஐடியா கொடுக்கு. அப்போ ஒரு வேளை வரலைன்னா என்ன பண்ணுறது அப்படின்னும் கம்பா கேட்குது. அப்போ வந்து என்ன பண்ணலாம்னா, நான் வந்து கத்துவேன், கத்தும்போது எல்லோரும் இங்கே வருவாங்க. இல்லைன்னா அந்த பீப்புளோட திங்ஸ் எதையா தூக்கிட்டு வந்துட்டா அதை திங்ஸ் எடுக்கிறதுக்காக பீப்புள் என் பின்னாடி வருவாங்கள்ல. அப்போ இந்த கேர்ளை பார்த்துட்டாங்கன்னா காப்பாற்றிடுவாங்க. அப்போ இன்னொரு ஐடியாவும் இருக்குது. லெட்டர் பாக்ஸுக்கிட்ட அது கேட்குது, உனக்கு எழுத தெரியும்ல, நீ வா அப்படின்னு சொல்லி. அப்புறம் என்ன பண்ணுதுன்னா, அந்த லெட்டர் பாக்ஸ் வந்து அந்த போஸ்டரில் பாப்பா கோ கயே அப்படின்னு எழுதியிருக்கு. அப்பா வந்து தொலைஞ்சு போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி. அப்போ அதோட அந்த ஸ்டோரி வந்து முடியுது. லெட்டர் பாக்ஸ் வந்து அந்த ட்ராமா வந்து முடியுது. லெட்டர் பாக்ஸ் வந்து லேசாக மூவ் ஆகி அங்கே இருக்க ஆடியன்ஸை பார்த்து சொல்லுது, இந்த குழந்தையோட அப்பாவை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்ககிட்ட கொண்டு வந்து சொல்லுங்கள், இந்த குழந்தைய வந்து அவங்க அப்பாவோட நாங்கள் சேர்த்து வச்சுருவோம் அப்படின்னு. அதோட கர்டன்ஸ் முடியுது. விஜய் தெண்டுல்கர் அப்படிங்கிறவர் இந்த இது வந்து எழுதியிருக்காரு. தேங்க்யூ. பொக்கிஷத்தின் தேடல் தொடரட்டும்.